நாளைக்கு அதி அற்புதமான புண்ணியமான நாள் அப்படின்னு சொன்னா அது மிகையே கிடையாது. வருஷத்துல சில நாட்கள் வரக்கூடிய அதி அற்புதமான நாள். ஏன் அப்படின்னா நாளைக்கு கிருஷ்ண அங்காரக சதுர்தசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள். கிருஷ்ண அங்காரக சதுர்தசி அப்படின்னா தேய்பிரையில வரக்கூடிய 14வது நாளானது அங்காரகனினுடைய நாளான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்தது அப்படின்னா அதை நாம கிருஷ்ண அங்காரக சதுர்தசி அப்படின்னு சொல்றோம். இந்த கிருஷ்ண அங்காரக சதுர்தசி அன்னைக்கு யம தர்மராஜாவுக்கு தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. எதனால அப்படின்னு கேட்டானா, யமன் தான் காலத்துக்கு அதிபதி. யம தர்ப்பணத்தை நாம விடாம இந்த கிருஷ்ண அங்காரக சதுர்தசி அன்னைக்கு பண்ணினோம் அப்படின்னா யமனினுடைய அருளால, காலத்தினுடைய அருளால நம்ம வாழ்க்கையில கெட்ட காலமே நடந்துட்டு இருந்தா கூட அந்த கெட்ட காலமும் வெகு சீக்கிரமாக நல்ல காலமாக மாறக்கூடிய ஒரு கட்டமானது நமக்கு வரும். காலம் நமக்கு அனுகூலமாக மாறும் அப்படின்னு சொல்லப்படுது. இதுலயும் சாஸ்திரங்கள் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டானா அதி அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றது. பொதுவாகவே தர்ப்பணம் அப்படின்னா பித்ருக்களுக்காக தான் பண்ணுவோம். அதுலயும் பித்ருக்களுக்கு மாலைய பட்சம், அமாவாசை போன்ற நாட்கள்ல தர்ப்பணம் பண்றது வழக்கம். ஆனா இந்த கிருஷ்ண அங்காரக சதுர்தசி அன்னிக்கும் பீஷ்மாஷ்டமி அன்னிக்கும் பண்ணக்கூடிய 2 தர்ப்பணங்களையும் தாய் தந்தையர் இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்கள் என பாகுபாடு இல்லாம அனைவரும் செய்யலாமா. ஏன் அப்படின்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நாளினுடைய நன்மை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சாஸ்திரங்கள் அப்படி சொல்லுது. சரி, இந்த கிருஷ்ண அங்காரக சதுர்தசி அன்னைக்கு எப்படி தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, தட்சிண முகமாக, அதாவது தெற்கை பார்த்து அமர்ந்து கொண்டு கையில் சிறிது எள்ளை எடுத்துக்கொண்டு யமனினுடைய 12 நாமங்களை சொல்லி 3 தடவை சொல்லி 3 தடவை தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, இந்த அற்புதமான யம தர்ப்பணத்தை நாம இந்த கிருஷ்ண அங்காரக சதுர்தசி அன்னைக்கு பண்ணினோம் அப்படின்னா என்ன நன்மை கிடைக்குது அப்படின்னு கேட்டானா, சம்வத்சர கிருதம் பாபம் தட்சணா தேவ நஷ்யதி அப்படின்னு சொல்லப்படுது. சம்வத்சரம் அப்படின்னா வருஷம் அப்படின்னு அர்த்தம். அந்த வருஷம் முழுக்க ஒரு மனிதனானவன் செய்த பாவங்கள் அனைத்தும் யம தர்ப்பணம் பண்ணின அடுத்த நொடியில தீர்ந்து விடுகிறது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. அது மட்டும் இல்லாம என்ன சொல்லுது அப்படின்னா, வஜீவித் பிதாபி குர்வீத தர்ப்பணம் யம பீஷ்மயோஹோ அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது வாழக்கூடிய தாய் தந்தையர்களை உடையவர்களும், அதாவது அப்பா அம்மா உயிரோட இருக்கக்கூடியவர்களும் செய்யக்கூடிய 2 தர்ப்பணம் என்ன அப்படின்னு கேட்டான்னா யம தர்ப்பணமும் பீஷ்ம தர்ப்பணமும் அப்படின்னு சொல்லப்படுது. தட்சிணாபிமுகமாக தெற்கை நோக்கி உட்கார்ந்து கொண்டு 3 தடவை எள்ளை சேர்த்து கொண்டு யமனினுடைய 12 நாமங்களையும் சொல்லி தர்ப்பணம் செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி செய்பவர்களினுடைய பாபமானது அந்த நொடியிலேயே, அந்த க்ஷணத்திலேயே நீங்குகிறது அப்படின்னு சொல்லப்படுது. எல்லாராலையும் இந்த யம தர்ப்பணத்தை இந்த குறிப்பிட்ட நாள்ல செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டானா முடியாது. அவர்களுக்கு இந்த தர்ப்பணம் செய்ய முடியல அப்படின்னாலும் இப்ப நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை சொல்லி யமதர்மராஜாவை வழிபட்டோம் அப்படின்னா நமக்கும் யமதர்மராஜாவினுடைய அருளால காலம் அனுகூலமாக மாறி நாம் செய்த பாவமும் அந்த நொடியில் நீங்கும். வரீங்களா? அற்புதமான அந்த ஸ்தோத்திரத்தை கேட்கலாம். யமாய தர்மராஜாய மிருத்யவே சாந்தகாய ச வைவஸ்வதாய காலாய சர்வபூதக்ஷயாய ச ஔதும்பராய தந்தாய நீலாய பரமேஷ்டினே விருதகோதராய சித்ராய சித்ரகுப்தாய வை நமஹ.